இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு எலக்ட்ரா 350 சொல்லலாம், புல்லட் 350 சொல்லலாம். ரெண்டு வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டேஜ் வண்டி தான். ஆனா இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1990 மாடலு பாயிண்ட் செட்டு புல்லட். இது பாத்தீங்கன்னா 2003 மாடலு எலக்ட்ரான்னு சொல்லுவாங்க. மெக்கானிக்கலா எப்படி சொல்லுவாங்கன்னா இது ஒரு 10 ஸ்க்ரூ வண்டி அப்படின்வாங்க. இதையே 10 ஸ்க்ரூ வண்டின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிளச் கவர்ல அந்த சைடு லெஃப்ட் சைடுல இருக்கு பாத்தீங்கன்னா கிளச் கவர்ல 10 ஸ்க்ரூ இருக்கும், அதனால 10 ஸ்க்ரூ வண்டின்னுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா கிளச் கவர்ல 10 ஸ்க்ரூ இருக்காது, அதனால நார்மல் பாயிண்ட் செட் வண்டி. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ப் மீட்டர் வந்துடும், ஆனா பாயிண்ட் செட் பண்ண தேவையில்ல. அப்படி நீங்க கம்ப்ரஸ் பண்ணி கிக் அடிச்சுன்னா ஸ்டார்ட் ஆயிரும். இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் ஆம்ப செட் பண்ணணும், செட் பண்ணிட்டு கம்ப்ரஸ் பண்ணிட்டு கிக்கர் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதான் உள்ள ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். ஆனா ரெண்டு வண்டி பாத்தீங்கன்னா இன்ஜின் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க வீடியோ பார்க்கும்போது ரைட் சைட்ல உள்ளது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுல நியூட்ரலைசர் லிவர் வருது, அது நியூட்ரலைசர் லிவர் வந்துருது. எத்தனை கியர்ல போயிட்டு இருந்தாலும் நியூட்ரலைசர் அமைக்கி விட்டீங்கன்னா நியூட்ரல் வந்துடும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஸ்க்ரூ வண்டியிலேயே அது அந்த சைடு பாத்தீங்கன்னா 2003 மாடலு 10 ஸ்க்ரூ வண்டியில கியர் ரைட் சைட்ல வர்றது ரொம்ப ரேர் மாடல். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் மாடல். இது பாத்தீங்கன்னா மதுரை வண்டி தான், எஃப்சி கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டி நம்ம கோட் பண்ற விலை 86 ரூபா. 10 ஸ்க்ரூ வண்டி 2003 மாடல் எஃப்சி கரண்ட்ல இருக்கு, எலக்ட்ரானிக் இன்ஜின் வாங்க. இதுக்கு சொல்ற விலை இது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு விண்டேஜ் பாயிண்ட் செட் வண்டி 1990 மாடல். இதுக்கு சொல்ற விலை 87 ரூபா. 87 ரூபா, ஒரு 87 ரூபா, 87 கூட வச்சுக்கணும் ஆவரேஜா. நேர்ல வாங்க, ரேட் குறைச்சு பேசிக்கலாம். நீங்க போஸ்டட் பாத்தீங்கன்னா ஜனவரி 6 2024 கூட இந்த ரெண்டு வண்டி பாத்தீங்கன்னா மதுரை எஸ்கேஆர் பைஸ்ல இருக்கு. நேர்ல வாங்க, ரேட்டு பிரச்சனை கிடையாது, முன்ன பார்த்து பேசிக்கலாம். ரெண்டு வண்டியுமே வேற வேற, டக்குன்னு பார்க்கும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். ரெண்டுல உள்ள மெத்தடுகள் வேற. நேரில் வாங்க, ரேட் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இந்த வண்டியை பற்றி தெரிஞ்சிருந்தா ஈஸியாக உங்களுக்கு வாங்க ஈஸியாக இருக்கும். இல்லை தெரியலனாலும் நேரில் வாங்க, உங்களுக்கு ரெண்டு வண்டி டிஃபரன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.